டேய் என்னடா மும்பை இந்தியன்ஸு கதை கந்தலாயிடுச்சா நீங்கள் வேஸ்ட்டுடா. டப்பா டான்ஸ் ஆடுது போல் உங்கள் டீம் மெம்பர்ஸ்லாம். ஹார்திக் பாண்டியாவை கேப்டனாக போடாதீங்க சொன்னால் கேட்டிங்களா? அவன் ஜிடிக்கு தான்டா லாக்கி, மும்பை இந்தியன்ஸுக்கு அவன் லாய்க்கு பட மாட்டான்டா. அவன் மும்பை இந்தியன்ஸுக்கு பிளேயர் தான்டா. கேப்டன் எங்கள் சர்மாஜியை போடுங்கடா. நேற்று தலைவன் பர்த்டே அன்னைக்கு அடிக்கலை 4 ரன்னு. மும்பை இந்தியன்ஸை நினச்சா ரொம்ப பரிதாபமாக இருக்குது, ரொம்பவும் கஷ்டமாக இருக்குது. 5 டைம் எங்கள் சிஎஸ்கே கூட ஈக்குவலாக இருந்து கப் அடித்த ஒரு டீம் இன்னைக்கு இந்த நிலமையில எப்படி இருக்குதுன்னு நினச்சா ரொம்பவே கவலையாக இருக்குது. மும்பை இந்தியன்ஸ் கவலைக்கிடம், கவலைக்கிடம். எங்கள் தலைவனை கேப்டனாக போடுங்கடா. ரோஹித் சர்மாவை கேப்டனாக போட்டால் தான் பழைய ஃபார்முக்கு வரும். பரவாயில்ல, ஹார்திக் பாண்டியாவும் அவனோட பெஸ்ட் ஆஃப் லக்கை பண்ணுறான். அடுத்த வருஷம் மெகா ஆக்ஷன் வருது. அப்போ மும்பை இந்தியன்ஸ் கேப்டன் மாறிடுவாங்கன்னு நினைக்கிறேன். மாறுவோம். கஷ்டமாக இருக்குது. எவனுமே அடிக்கலைங்க. பவர் பிளேல 4 விக்கெட்டு போச்சு. வாதேரா கொண்டு அடித்தா நல்லா ஒரு 46 ரன்னு. நெஹல் வாதேரா மயாங்க் யாதவ் பால்ல இப்போ இந்தியாஸ் வேர்ல்ட்ஸ் நம்பர் 1 ஃபாஸ்டஸ்ட் பவுலர். இப்போ அவன் தான் 150+ போட்டான். அதனால தான் இன்ஜுரி ஆகிடுச்சு அவனுக்கு. நேற்று கம்பேக் கொடுத்தான், கொஞ்சம் ரன்ஸ்லாம் நிறையவே கொடுத்தான். அதுக்கப்புறம் விக்கெட்டு தான். வாதேரா நான் பொல பிறந்துட்டான். நெஹல் வாதேரா அன்கேப்டு பிளேயர், இந்தியா கூட இன்னும் ஆடலை. அவன் பயங்கரமாக அடிச்சிட்டாங்க நேற்று. சரியான மேட்ச் நேற்று. அவன் பொழந்துட்டான். அதுக்கப்புறம் பார்த்து ஸ்ட்ரைக் டிம் டேவிட் ஒரு 6 அடித்தான். ஒரு 4 ரன்னு வந்தது 145. சரி, கிட்டத்தட்ட லாஸ்ட்டில் இவனுக்கு நல்லா பண்ணிட்டானுங்க. சரி 5-3-4-5 கிட்ட அப்படியே லக்னோவுக்கு போயிடுச்சு. ஸ்டாயினிஸ் என்ன ஃபார்மில் இருக்கிறான். 1 டவுனில் ஆடுறாங்க. இப்போ 62 ரன்னு நேற்று பொழந்துட்டான். கேஎல் ராகுல் கேட்ச் செமையாக பிடிச்சான் நபி. அது கொஞ்சம் நல்லா இருந்தது பார்க்க. ஸோ இவங்க பார்ட்னர்ஷிப் போட்டு அடிக்க ஆரம்பிச்சிட்டானுங்க. சரி, டிகாக்கை உட்கார வச்சுட்டு ஸ்டாயினிஸை 1 டவுனில் இறக்கிட்டு அடிக்கிறாங்க. நேற்று டிகாக்கு ஆடலை, உட்கார வச்சுட்டானுங்க. சரி, அப்புறம் தட்டி ஓடி ஜெயிச்சிட்டானுங்க. பும்ரா பாலில் ஸ்லோ பால் போட்டால் ஃபஸ்ட்டு பாலே பும்ரா ஆகுது, மயிராகுது. அட்ரா ஃபஸ்ட்டு பாலே 6 பொழந்துட்டானுங்க நேற்று. மரட்டலான அடி நேற்றானா எல்எஸ்ஜி. நல்லா இருந்ததுதானா, சரியா இருந்தது மேட்ச் நேற்று. கேஎல் ராகுல் லக்னோ 12 பாயிண்ட் வந்துட்டானுங்க. லக்னோ 12, கொல்கட்டாவும் 12, சென்னை 10. இன்னைக்கு சேப்பாக்கத்தில் மேட்ச் இருக்குது. சிஎஸ்கே பஞ்சாப் கூட மேட்ச். பஞ்சாபும் 6 பாயிண்ட் இருக்கிறானுங்க. இன்னைக்கு ஜெயிச்சா 8 வந்துடுவானுங்க. நம்ம ஜெயிச்சா 12 போயிடுவோம். இன்னைக்கு சேப்பாக்கத்தில் மேட்ச் நைட்டு 7:30 மணிக்கு. அவ்வளோதாங்க. நேற்று இந்த மேட்ச் அந்த அளவுக்கு ஒன்றும் பேச்சு இல்லை. மும்பை இந்தியன்ஸு செருப்படி தான். அவ்வளோதான். பாய்.